பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துக்கு ஒரு சிறு ஜெபத்தோடு நம்ம இந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். அப்பா தகப்பனே, ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துக்கிறோம், அருமையாக்குகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை நீங்க கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, பேசுவது நீங்கள் அல்ல, உங்களிருந்து பேசுகிறவர் ஆவியானவர் என்று சொன்ன தேவன் அப்பா. இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக, ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி எங்களுடைய நாவை நீர் திறந்தள்ள வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆத்மா உள்ளத்தோட நீர் பேசும்படி செபிக்கிறோம், உண்மை வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்கொண்டு வழிநடத்துவ இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து கொண்டை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. ஓ கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. இந்த நாளுக்குரிய வசனத்தோட நாங்கள் தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்படியே பிள்ளைகள் உள்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த வசனத்தை தான் பிள்ளைகள் உள்ள போய் அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இப்போ பெற்றோர்லாம் நம்ம என்ன பண்றோம்னா பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்கள் சேர்த்து வைக்கணும். நிறைய பேர் அது பை டிஃபால்ட் அந்த அப்படியே வந்துடுது இல்லைங்களா. ஒரு வீடாகட்டும், சின்ன பணங்கள் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு ஆனா சேர்த்து வைக்கணும். பெற்றோர்கள் வந்து பை டிஃபால்ட், அதாவது சந்ததியா இப்போ உங்க பெற்றோர் உங்களுக்கு ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க, அப்போ நீங்க வந்து உங்க பிள்ளைங்க செய்யணும், அவங்க வந்து இப்போ அவங்க பிள்ளைங்க அப்படி வந்து பெற்றோர்கள் வந்து தங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. எல்லாமே அவங்க கையில எது புரியுதோ சேர்த்து வச்சாங்க. ஓகேங்களா. சோ அப்படி அப்போ இருக்கப்பட்டவங்க செய்யறாங்க, இல்லாதவங்க அவங்கள வசதி தகுந்த மாதிரி வந்து செய்யறாங்க. மொத்தத்துல இந்த ஒரு காரியம் வந்து எப்பவுமே நடந்து கொண்டிருக்கு. அப்போ கடவுள் என்பவர் இந்த குடும்பத்தவங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த குடும்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, ஆலோசனை கொடுக்கறாரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கை அப்படின்ட்டு ஏற்படுறாரு. இப்போ வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த திருமணம் என்பது ஒரு இது மாதிரி உடன்படிக்கை. அவங்க ஜெனரேஷன் வந்துட்டு பிள்ளைங்களா வராங்க. அது போல அந்த அவங்க கணவன் மனைவி மாற்றம் இல்லை, தேவன் வந்துட்டு அந்த நேரத்துல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த உடன்படிக்கை எப்படியாப்பட்ட உடன்படிக்கைனா நித்திய காலமா, அதாவது ஏசப்பா எதிர்பார்க்கறதுனா ஒரு பக்தி உள்ள சந்ததிகள். அதாவது இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு அந்த இதை சொல்லுவாங்க லெகசி அப்படின்னு. அது உங்களுக்கு தமிழ் எப்படி சொல்றது, அதாவது அந்த நம்முடைய குடும்ப வழக்கம் நீங்க அப்படி ஜெனரேஷனா தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஏசப்பா கூட அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அவர் விரும்புகிறது வந்துட்டு இந்த பரிசுத்தம், உண்மை, அவரை போல அந்த கடவுள் பக்தியில வளரணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை நித்திய காலமா உங்களோட ஏற்படுத்துக்கிறேன், உன் பிள்ளைகளோட, பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவரு வந்துட்டு ஏற்படுத்துறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பைபிள்ல அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மனுஷன் பேர் வந்துட்டு ஆபிரகாம் இருந்தாராம். அவர் ஒரே ஒரு மனுஷன் தான். அவரு வந்துட்டு கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு உணர்வு. அப்போ அந்த கடவுள் யாரு அப்படின்னு தேடக்கூடதான் தேவன் வந்துட்டு அவருக்கு
வெளிப்படுத்துறாரு தன்னை. அப்போ அவர் காண்பித்த ஒரு தேசத்துக்கு போக்குள்ளோ தனிமையா போறாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறான். என்ன வாக்குனா, உன் சந்ததிய இந்த வானத்தின் நட்சத்திரங்களை என்ன முடியுங்களா? மணல் என்ன முடியுமா? மணல் என்ன முடியாது. அந்த மாதிரி உன் சந்ததி ஆசீர்வதிக்கும்னு சொன்னாராம். அந்த நேரத்துல அந்த மனுஷனுக்கு அவனும் அவருடைய மனைவியும் மாற்றமே எந்த பிள்ளையும் இல்லை. சொல்லக்குள்ள எவ்வளவு வயசு? கிட்டத்தட்ட 75 வயசு. 75 வயசுல எதுவுமே இல்ல, பிள்ளை செல்வம் இல்ல, மாம்செல்லாம் அழுகி போயிடுச்சு. இனி ஒரு பிள்ளை வரோமா? பிள்ளை வர முடியாது. அப்படியாப்பட்ட நேரத்துல ஏசப்பா ஒரு வாக்கு கொடுப்பாரு. உன் சந்ததி இப்படி நான் ஆசீர்வதிக்க போறேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல, பூமியின் கடல் போல நான் சொல்றாரு. அவரும் அதை நம்பிடுறாரு. உடனே நம்பிட்டு பார்த்தா ஒரு கட்டத்துல எப்போ அவருக்கு சந்ததி வருதுன்னா 100 வயசு இருக்க கூட ஒரு சந்ததி வருது. 100 வயசு? ஆமா, உண்மையாவே. அதுக்குரிய காரியத்தை நான் என்ன நாளைக்கு சொல்றாரு எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ அவர் மூலியமா தேவன் சொன்ன வாக்கு அந்த மனுஷனோட வாழ்க்கையில நிறைவேறி வந்திருக்கு. கண்டிப்பா வந்திருக்கு. கண்டிப்பா இல்ல, பாத்திருக்கேன், நான் வந்திருக்கேன். போன்ல வந்திருக்கேன், பாத்திருக்கேன் நானு. சோ அதாவது என்னவே முடியலையா தாத்தா, அந்த மாதிரி அந்த மனுஷன் ஒரு மனுஷனுடைய சந்ததி பெருகிச்சான், யாராலையும் எண்ண முடியலையா. அதாவது தேவன் கொடுத்த வாக்கு, அவர் வாக்கு கொடுத்ததுனால அந்த சந்ததி வந்துட்டு எல்லாருமே அப்படி வந்தாங்க. அப்போ எல்லாருமே அந்த கடவுள் பக்தியில அப்படியே வந்துட்டாங்களா தாத்தா. ஆனா சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பா எல்லா வசதியும் வந்த பிறகு நம்ம அநேக நேரத்துல ஒண்ணு மறந்துடுவோம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வசதிக்கு கொடுத்த தேவனை மறந்துடுவோம். தேவையானது அவர்தான், அவர்தான் எல்லாமே கொடுத்தாரு. அந்த தெய்வத்தை வந்துட்டு அப்படி ஆயிடுதுங்க. அப்போ இப்போ இந்த காலத்து அந்த சந்ததிங்க நீங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெற்றோருங்க ஒரு பக்தியா இருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க தவறி போயிடுவாங்க. ஒரு சில இடத்துல பிள்ளைங்க நல்லா பக்தியா இருப்பாங்க, இந்த மாதிரி இப்படிதான் நடக்குது. ஆனா ஒரு சில குடும்பங்கள் உண்மையாவே பாக்கியவான்கள், பாக்கியவதி சொல்வேன். ஏன்னா அவங்க நல்லா வளருவாங்க அந்த பக்தியில. பிள்ளைங்களும் அப்படியே இருப்பாங்க, அவங்க சந்ததிங்களும் அப்படியே பக்தியா இருப்பாங்க. அது உண்மையா அவங்க கொடுத்து வச்சவங்க. ஆனா ஒரு சில குடும்பத்துல இப்படி தவறி போகிற சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. அப்போ அதுக்கு தேவன் என்ன பண்றாரு, அதாவது தவறி போயிட்டாங்க, மீண்டும் கொண்டு வர முடியுமா? அநேக பேர் பேசலாம், நீங்க கவுன்சில் கொடுக்கலாம். ஆனா நீங்களே ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது, அது வந்துட்டு நம்மளால எவ்வளவு சொல்லியும் முடியல. ஆனா முடிய வைக்கிறவரு இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்டியானிட்டியில ஒண்டிட்டா தாத்தா ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த பாடல நம்ம பார்த்தீங்களா, படுகுழியில நான் விழுந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, பரத்துல இருந்து நம்மள தூக்கிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கடவுளை தான் நம்ம வணங்குறோம். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை தான் எவ்வளவு சுச்சுவேஷன் நமக்கு மாறா இருந்தாலும் ஒரு புயல் போல இருக்குது, அக்கினில நடக்கிறத போல காணப்படுது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அப்படியாப்பட்ட படுகொலியில நீ இருந்தாலும் நான் பரத்துல இருந்து வந்து உன்னை தூக்குறதுக்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன் ஏசப்பா சொல்றாரு. அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு இருக்கு தாத்தா. அப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, குடும்பத்துல ஒரு சில பேர் இந்த மாதிரி தவறி போயிடுவாங்க. அப்போ இந்த பைபிள்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுதான், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல இந்த சின்ன பையன் என்ன பண்ணி வைக்கிறான், தவறான நண்பர்களுக்கு, பக்தி உள்ள குடும்பம் தான், நல்லா கடவுள் பக்தியில எல்லாம் நல்லா வந்த குடும்பம். ஆனா அந்த சின்ன பையன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கின்னு இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான். அதாவது அவன் என்ன பண்ணிட்டான், உலக கடவுள், இப்ப கடவுள்னா பொய் பேசாத, திருடாத, பாவம் செய்யாத, இப்படி சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டம். இதுக்கு இந்த விஷயம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஆனா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிவி பார்க்கலாம், சினிமா போலாம், நீ குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீ யார் கூட வேணாலும் சுத்தலாம், யாரு கூட அது
என்ன பண்ணிடுறாங்க, அது அவங்களுக்கு இஷ்டம் ஆயிடுது, அவங்களுக்கு விருப்பம் ஆயிடுது. அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி கஷ்டத்துல நம்ம வாழ்றதோட நம்ம அது நல்லா இருக்குது, எனக்கு அதுல சந்தோஷமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதுல போயிடலாம். இந்த பையன் என்ன பண்ணிட்டுக்காரன், ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துக்குன்னு என்ன பண்றான், சரி இதுக்கு காசு வேணும், எப்படி வெளியில போன காசு இல்லாம உங்களை யாராவது சட்டம் பண்ணுவாங்க, காசு காசு இல்லன்னா ஒண்ணு எல்லாமே. அப்போ இந்த பையன் வந்துட்டு என்ன பண்றாங்க, தகப்பனே என்ன வந்துட்டு என்னுடைய ஆஸ்தி என் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் எவ்வளவு சொன்னாங்களாம், வேண்டாம் இந்த மாதிரி செய்யாத, நீ செய்யற ஒருவேளை உனக்கு நீ அந்த இது இல்லாம இருக்கலாம், நீ அதை செய்யாத. அப்போ ஆனாலும் அவன் கேட்கலாம், ஏன்னா அவனுக்கு அந்த தான் ரொம்ப இஷ்டமா இருக்கு. அப்போ தகப்பன் என்ன பண்ணாரு, சரி நீ கேட்டுற மன வருத்தத்தோட தான் கொடுத்து அனுப்புறாரு அந்த சொத்தை. இவன் என்ன பண்றான் தெரியும் இல்லைங்களா, காசு வந்த உடனே எல்லாம் போறான் வேற ஊருக்கு. அவன் என்ன செஞ்சுட்டான், எவ்வளவு நாளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட காசு இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆனா அப்புறம் பார்த்தா ஒருத்தரும் காணோம். அப்ப இவன் வாழ்வாதாரம் இப்போ ஜம்பமா அப்பா கிட்ட சொல்லிட்டான், எனக்கு சொத்தை கொடுத்துட்டு இதை கொடுத்து நான் போறேன்னு. அந்த கொலிக்கணும் எப்படி தகப்பன்ட்ட மூஞ்ச காட்டுறது, நீ ஜம்பமா போயிட்ட மாட்டே அங்க வர முடியாது. அதுக்கு என்ன பண்றான், அங்கேயே சரி என்ன பண்றது, என்று வீரம் என் இதெல்லாம் நான் டிமிக்கெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி வேலை எல்லாம் தேடுறான். எங்கேயுமே அவனுக்கு இல்ல, 4 அடி போறான். பசி ஒரு சைடு, காசு இல்ல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, ஒரு பண்ணி மேய்க்கிற ஒரு இது இருக்குங்களா, இது அங்க வந்துட்டு அந்த பன்றிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த வேலை கொடுத்துட்டாங்க. இவன் என்ன பண்றான், சரி ஒத்துக்கணும், என்ன பண்றது வயிற்று போய் கொடுக்காது. அப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த நேரத்துல சரி ரொம்ப பசி கொடுமை இல்லைங்களா, அவன் என்ன பண்றான், அந்த பன்றிக்கு போட்டு அந்த தவிடை எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த எஜமான் அதுக்குள்ள பாத்துறான், நான் வந்துட்டு என்னுடைய இது பன்றிகளுக்காக போடும்படி நான் வச்சுக்கிறேன், உனக்கு உணவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்துட்டு என்ன பண்ணிடுறான், தாத்தா அந்த அவனை அதுட்டான், திட்டுறான் கடினமான வார்த்தைனால. அதுக்கு உடனே அந்த நேரத்துல அந்த வாலிப பையனுக்கு ஒரு இது வருது, உணர்வு, ஐயோ என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட ஒரு சாப்பாடு இருந்துச்சு, எனக்கு ஒரு வேலை ஒரு பன்றி சாப்பாடு, அந்த பன்றி சாப்பிட உணவு கூட எனக்கு கிடைக்காம பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வரைஞ்சி, சரி நான் இப்போ என் தகப்பன்ட்டே போறேன், என்னன்னா ஆகட்டும், ஆனா நான் மகனா போக மாட்டேன், நான் ஒரு வேலைக்காரனா போறேன்னு சொல்லி அப்படியே ஒரு இதோட வரான். தகப்பன் பாருங்க அங்க தூரத்துல இருக்கக்குள்ளவே அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அதான் ஓடி போய் அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் வஸ்திரம் இல்ல, இது பாதரட்சை இல்ல, அவன் போன இது ஒரு மாதிரி, அவன் வந்து இந்த வேற மாதிரி ஆயிட்டான். பார்த்தா அந்த தகப்பன் போய் கட்டி அணைத்து, இவ்வளவு நாள் அவன் ஏதோ சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்கோ, நான் உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், பரத்துக்கு விரோதமா பரலோகத்துக்கு விரோதமா கூட நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிச்சுங்கோ அப்படின்னு. ஆனா தகப்பன்னு அதெல்லாம் பொறுப்பெடுத்தாம உடனே அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, புது வஸ்திரத்தை பாதரட்சியை கொடுத்து, மோந்திரம் கொடுத்து, ஆட்டை அடிச்சு அவனுக்கு ஒரு விருந்தே பண்ணி வச்சாரு. அப்போ அந்த தகப்பன் யாருன்னா ஏசப்பா. இன்னைக்கு நம்ம ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா ஏற்றுக்கொள்ள முடியுமானா ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனா ஏசப்பா அவனை ஏற்றுக்கணும். அந்த அப்போ இன்னைக்கு அது யாருன்னா நம்முடைய முற்பிதாக்களோட ஒரு உடன்படிக்கை நான் சொன்னீங்களா, வாக்கு ஒரு மனுஷனா இருக்கக்குள்ள உன் சந்ததி இப்படியா நான் ஆசீர்வதிப்பேன், வானத்தை நட்சத்திரம் போல கடல்களை மன்னனை போல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த வாக்கு தத்துவத்துல ஒரு உண்மை உள்ளவராம். இப்ப உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னு மனுஷங்க மாறிடுவாங்க, ஆனா தெய்வம்ன்றவரு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா சொன்ன வாக்கு உங்க வாழ்க்கை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒருவேளை ஒரு அவமானமா நிந்தியா கூட காணப்படலாம், ஆனா அந்த இடத்துல அந்த அவமானத்தை நிந்தியும் நீக்கிறவர் ஏசப்பா ஒண்டிதான். அது ஏன்னா அப்போ அதுதான் அந்த வசனத்தை நம்ம படிச்சோம், பிள்ளைங்க வந்துட்டு அந்த இடத்துல போய் சுகந்தரித்தாங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறதுனா பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் சொத்து சுகம் இதெல்லாம் அது கொடுக்கணும். ஆனா முக்கியமானது கடவுள் பக்தியும் அந்த பக்தியில அவங்க வளர்ந்தாங்கன்னா தவறான வழிக்கு போக மாட்டாங்க. சோ அந்த பக்தியிலேயே நம்ம வளர்க்க ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு நம்ம மேல வைத்துக்கிறாங்க. சோ இன்னைக்கு அப்படிதான் நம்ம சந்ததிங்களை வந்துட்டு அவருடைய பிள்ளைகளா மாற்ற அவர் நினைக்கிறார். சோ அதுதான் இன்னைக்கு வாசனம். நம்ம ஜெபிக்கலாம்.
அப்பா தகப்பனே ஒரு ருசியாக எங்களை ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்துக்கிற விரும்பியாக்குகிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் கத்தாவே அப்பா உம்முடைய சுதந்திரமா இருக்கிறாங்க ராஜாவே. ஆகையினால நீர் கொடுத்த வாக்கு உண்மை உள்ளது, நீர் கொடுத்த வாக்கு சத்தியம் உள்ளது. உம்முடைய வாக்கின் பிரகாரம் அப்பா சந்ததி சந்ததியாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல கூட உம்முடைய வாக்கின் பிரகாரம் அப்பா நீர் பாதுகாத்து நடத்துங்க, இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.